மாதவண்டி அபிஷியல் அலப்பறை வீரர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். தமிழின்ஸை பார்த்துட்டு தான் தடி எடுத்துன்னு உள்ள வந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம யாரை புழக்க போறோன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், கரெக்டா இல்லையா? வழக்கம் போல யாரே நம்ம குளத்தூர் கோபாலுங்க தான். நம்ம குளத்தூர் கோபாலுங்க இன்னைக்கு குமுற வந்து கொடூரமா அடிக்க போறோம், கரெக்டா இல்லையா? அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். வீடியோக்குள்ள போயிடலாமா? எப்படி விஜய இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது என்று அந்நியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் களம் 8ல நம்ம கட்டம் போட்ட பட்டாப்பட்டி வீரர்களை கதகளி ஆடுகிறாரு நம்ம சவுக்கு சங்கர் 2 நாளான்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா இல்லைங்களா? அதாவது இதோட பின்னணி என்ன, இவர் சொல்றதோட பின்னணி என்னன்றதை தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபன் கிராண்டட். அதாவது என்ன கதைனா, நம்ம நதியா தம்பி மே 4ஆம் தேதி டிவி முன்னாடி உட்காந்து சோட்டா பீம் பாக்குற மாதிரி சும்மா அப்படியே ஹாலா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வரலாற்று மிக்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரிசல்ட்டை பார்க்கும்போது என்னன்னா, அதாவது 4 சீட்டு ஜெயிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தவங்கள 4 அடி கொம்பு எடுத்து கொடூரமான முறையில் அடிச்சிருக்காரு. 107 தொகுதியை ஜெயிச்சு வரலாற்றையே திரும்பி பார்க்க வச்சாரு நம்ம தளபதி அவர்கள். இதை பார்த்த நதியா தம்பியா அவர் வீட்டு ஆளையே 6 ரவுண்டு சுத்தி கொடூரமா அழுதுகிறாரு. இதை பார்த்த தாய் குளம் ஐயோ என்ன இந்த தம்பி இந்த செத்து அழுத செத்துருவான் போலியா அப்படின்னு நினைச்சுக்கினேன். தம்பி அழாதப்பா அப்படின்னு இது எப்படி நடந்தது, இது எப்படிமா நடந்ததுன்னு அம்மா காலை பிடிச்சி அப்படியே மன்றாடுறாராமா ஒரு பக்கம் நம்ம நதியா தம்பி. என்ன கதைனா, உடனே நம்ம அம்மா தாய் குளம் மனசு தாங்குமா? அம்மாவோட மனசு தாங்காது இல்லையா? நம்ம புள்ள அழுதா சரி நீங்க யார ஒன்னாலும் உட்கார வைங்க, விஜய் மட்டும் வரவே கூடாது. அவர் வந்தா நான் எப்படி சட்டசபைக்குள்ள நான் ஒரு முகத்தை பார்த்து நான் பேசுவேன், அப்புறம் சந்தில தானே பூந்து ஓடுவேன் அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரீசெண்டா நடந்த சட்டசபையில அதான் நடந்தது. நம்ம எதையோடு பேசிவிட்டு சட்டசபை சந்து பொந்து எதுவுமே தெரியாம பூந்து ஓடணும், கரெக்டா இல்லையா? எனக்கே உடை தள்ளிட்டு அதே மாதிரிதான் அப்பயும் சொல்லியிருக்காரு. நான் என்னால அவரை பார்க்க முடியாது, நீங்க வேற யாரை கூட நீங்க பிச்சைக்காரனை கூட நீங்க ஆட்சியில் அமைக்க வைங்க, அவரை அமைக்க வைக்கவே கூடாதுன்னு அழுது போராண்டு இருக்காரு தம்பி. உடனே அதை பார்த்த தாய் கூட ரிப்பேர் பாபு செவுத்துக்கு முட்டு கொடுக்கறத பாக்குறாங்க. ரிப்பேர் பாபு தம்பிங்க வாங்க அப்படின்னு, அம்மா நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு தம்பி ரொம்ப கொடூரமான முறையில் அழுகிறான். அதுக்கு நான் என்ன பண்றது, என்னையே குளத்தூர் தொகுதியில ஓரமா இருந்த மெக்கானிக்கல் செட்ல பிரிச்சு போட்டானுங்க. என்னைய நானே எப்படி மறுபடியும் மீண்டு வரதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கேன். நீங்க வேற ஏம்மா இல்ல தம்பி, யார ஒன்னால ஆட்சி அமைக்க விடலாம், ஆனா தாவேக விஜய் மட்டும் ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போகுது. உடனே என்னமா சொல்றீங்க, சொல்லிட்டீங்களா? இப்ப பாருங்க, பிச்சை எடுத்தாச்சு நான் ஆட்சி அமைக்காம நான் ஆக்கிற தாவேக தலைவர் விஜய் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, தஞ்சம் அடைஞ்சுக்கிறாரு. யாருக்கிட்ட? நம்ம மோட்டு பத்துல அங்கிள் கிட்ட. ஏங்க இது நாய் இல்லைங்க அப்படின்னு பரம எதிரியா நினைச்சு டிஎம்கே தாக்கிட்டு இருந்தா நம்ம ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி கிட்ட மோட்டு பத்துல அங்கிள் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சுக்கிறாங்க. அப்படி எப்படியோ அவர் ஒரு 74 நம்ம ஒரு 47 கரெக்டா கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம எப்படியோ முதலமைச்சர் ஆயிடலாம். எப்படியோ பரவாயில்ல, நம்ம கேவலப்பட்டானா மக்கள் காரி துப்புனா நம்ம எப்படி ஆட்சி அமைச்சா சரிதானே அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு வராங்க. எக்காரணத்து கொண்டு விஜய் முதலமைச்சர் ஆகவே கூடாது, ஆட்சியே கவுத்தே ஆகணும்னு நம்ம கலவர கண்ணிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒண்ணு கூடி உட்காந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன கதைனா, விஜய் மட்டும் முதலமைச்சர் ஆனானா நம்ம ஊழல் பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்சு ஓட விட்டு உதைப்பான்றது நல்லாவே நம்ம கலவர கண்ணிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அதாவது வாஷ்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் அவினாஷ் அப்படின்ற ஒரு வீட்டுல ஒன்னா கூட்டிட்டு இருக்காங்க கலவரம் பண்றதுக்கு, இந்த ஆட்சியை நம்ம கவுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக. அங்க யாராருன்னா உதயநிதி, அதாவது நம்ம நதியா தம்பி, அப்ப நம்ம மோட்டு பத்துல அங்கிள் எடப்பாடி பழனிசாமி, சபரீஷன்றவர், நம்ம அவினாஷ். அங்க சபரீஷன் போனுக்கு அங்க ஆப்போசிட்ல ஒரு கால் வருது. யாரு? நம்ம குளத்தூர் பாபு கால் பண்றாரு. யாருன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா கால் பண்றாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா விஜய் ஆட்சியை கவுத்தாகணும், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறது தான் உறுதி அப்படின்னு உடனே நம்ம மோட்டு பத்துல அங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆக இதுதாங்க நாயும் அப்படின்னு அண்ணன் அங்க புரண்டு ஒரே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. அப்படியே என்ன நடந்ததுன்னா, அங்க எடப்பாடி பழனிசாமியாண்ட ஒரு என்ன வைக்கிறாரு, ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, நீ முன்ன முதலமைச்சரா நாங்க வெளியே இருந்து அத்தனை எம்எல்ஏவும் நாங்க டிஎம்கேல ஜெயிச்ச எல்லா எம்எல்ஏவும் நாங்க ஆதரவு கொடுக்குறோம், நீ முதலமைச்சர் ஆயிக்க. ஆனா எங்க பக்கம் இருக்கிற ஊழல் எல்லாத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணிடணும், அந்த கேஸை நீங்க வெளியே எடுக்க கூடாது, க்ளோஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே ஏங்க என்னங்க நீங்க எனக்கே முதலமைச்சர் பதவி கொடுத்த போதும் நக்கிருவல்ல கால அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்ல, உடனே என்ன பண்ணிருக்காங்க, சரி ஓகேன்னு இது இந்த கலவரம் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, அங்க நம்ம தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எத்தனை டைம் ஆளுநர் அதாவது ஆளுநர் அரலேக்கர் கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்காக 4-5 டைம் அலைய விட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா இல்லையா? இவங்க ஒரு பக்கம் சிபிஎம் சேர்க்கலாமா, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்க்கலாமா, திருமாவளவனை சேர்க்கலாமா, எப்படி இன்னும் சேர்க்கணுமே, அதாவது பெரும்பான்மையை வாங்கி ஆகணுமே, 118 தொகுதி நம்ம இது பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு யாருமே கூட்டணிக்கு இவங்க யாரும் எடுப்படலை. இவங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குதுன்றாங்களே தவிர நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு யாரும் வெளியிருந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்ற ஒரு அறிவிக்கையும் அவங்க யாரும் விடலை. இவங்க எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகியிருக்காங்க. இவங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எடப்பாடியும் நம்ம திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஐயாவும் பேசும்போது இது நம்ம சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒத்து வரல. இதை நாங்கள்
கண்டிப்பாக வந்து ரொம்ப கண்டனமாக எதிர்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து கதி இறங்கி போச்சு. என்னடா இது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுங்க வந்து கலவரம் பண்றானுங்களே, இதுல வந்து ஒரு கதையை வைக்கிறானுங்களே, ஒரு ட்விஸ்ட் வைக்கிறானுங்களேன்னு நம்ம ஐயாவுக்கு ஒரு பயம் வந்து போச்சு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிடுகிடுன்னு போய் அதாவது 47 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்களே சிவி சண்முகம் அப்படின்ற ஒரு தலைமையிலும் இருக்கிறாங்க. அங்க போயிட்டு வந்து என்ன பண்ணிருக்காரு, தலைவரா அடுத்தது என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது நம்ம தாங்க முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காலரை தூக்கி விட்டுன்னு சொன்ன உடனே நம்ம மோட்டு பதில் எப்படி தலைவரே அப்படின்னு வேற எப்படியே டிஎம்கே நம்மளுக்கு வெளியிருந்து ஆதரவு தரணும்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்னு தலைவரை வெளியே இருக்கிற மக்கள் காரி துப்புவாங்க, விகேசி செருப்பு எடுத்து செவுள்ளே அடிப்பாங்க தலைவரே, இது எப்படி தலைவரே, அதெல்லாம் நமக்கு வேணாம், அது எப்படி போனா நமக்கு என்ன, நம்மளுக்கு வந்து பதவி ஆசை தானே அப்படின்னு சிவி சண்முகத்துக்கு இது வந்து இந்த நிலைப்பாடு வந்து அவருக்கு சரிப்பட்டு வரல, அவரு விலகிறாரு. This is an unwanted statement irrelevant to the current situation. இந்த ரெண்டு கலவர கண்ணிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை சிவி சண்முகம் அதாவது ஏடிஎம்கே சேர்ந்த சிவி சண்முகத்துக்கு மிக பேரதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. என்னடா இது, மக்கள் நம்மளை செருப்பால் அடிப்பாங்களே, இத்தனை நாளா நம்ம எதிரின்னு சொல்லிட்டு அவ்வளவும் மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு போட்டுருக்காங்களே, இதை நினைச்சா மக்கள் வந்து செருப்பாலே அடிப்பாங்களே அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவர் சொல்ல, அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம், நம்ம தான் முதலமைச்சரா வரோம், விஜய் ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னு வந்து அவரும் வந்து விடாபுடியா இருக்காரு நம்ம எடப்பாடி மோட்டு பத்தில் அங்கிள். இதை வந்து கடுமையா எதிர்த்த சிவி சண்முகம் என்ன பண்றாரு, இது வந்து முடியாது, அங்க வந்து 107 பெரும்பான்மையை வந்து ஜெயிச்சு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து 107 தொகுதியை ஜெயிச்சிருக்காரு, நம்ம வெளியே இருந்து 15 பேர் 16 பேர் நம்மளுக்கு அவர் ஆதரவு கொடுக்கலாமே, இதை நீங்க ஒத்துங்க, இது நியாயமான விஷயம் இல்லையா அப்படின்னு வந்து இவரும் வந்து ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட, எடப்பாடி பழனிசாமி கிட்ட. இல்ல அதெல்லாம் முடியாது, நம்ம வந்து விஜய் ஆட்சியை கவுத்தி ஆகணும்னு இவர் ஒரு பக்கம். அங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்தா நாங்க வந்து விலகிறோம், எங்களால முடியாது, நாங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிப்போம். அங்க ஒருத்தன் 2 பேர் பார்த்தாங்க, என்னடா இந்த பக்கம் இவன் ஒரு கொச்சை, அங்க பக்கம் அந்த பக்கம் ஒரு குறைச்சல் கொடுத்துங்கிறாங்களேன்னு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருமே கலந்து யோசிச்சு திருமாவளவன் அதாவது தலித் சமூகத்துக்காக போறான திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கலான்னு ஒரு யோசனை வந்திருக்காங்க. உடனே நம்ம நதியா தம்பி காதுக்காக நதியா தம்பி ஆளை சுத்தி போட்டு அழுந்து இருப்பாருங்க. அவர் காதுக்கு போன உடனே அடனே நல்ல விஷயமா இருக்கு. ஆக முன்னாடி சொன்ன மாதிரிதான், எப்படின்னா ரோட்ல போற பிச்சைக்காரனை கூட நான் வந்து முதலமைச்சர் ஆக்குவோம், ஆனா விஜய் வந்து ஆக்க மாட்டேன் அப்படின்னு உடனே சரி இது நல்ல விஷயமா இருக்கு, அதாவது தலித் மக்களுக்கு போறான்னு நம்ம திருமாவளவனை வந்து அவரை வந்து ஆக்கிடலாமே அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வராங்க, ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. சோ எல்லாமே பேச்சுவார்த்தை நடந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, எடப்பாடி பழனிசாமி கிட்ட எல்லாருமே அவங்க 47 எம்எல்ஏக்கும் அவங்களுக்கு ஓகே, இங்க டிஎம்கேக்கு ஓகே, எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சது. இப்ப கடைசியா வந்து எல்லாம் சொல்றாங்க, அப்ப எல்லாருக்கும் ஓகேவான் போது எடப்பாடி பழனிசாமி அப்ப என்ன, நான் என்ன தக்காளி தொக்கா, அப்படிலாம் முடியாது, எனக்கு முதலமைச்சர் கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லைன்னா 47 ஆதரவு நான் கொடுக்க மாட்டேன், அப்ப எப்படி திருமாவளவன் முதலமைச்சர் வந்து அவருக்கு நீங்க கொடுப்பீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு உடனே இங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம், மண்ட கோளாராயா நீன்னு கேட்கும் போது ஆமா மண்ட கோளாறு தான், அது எப்படி அது அப்படின்னு உடனே சிவி சண்முகம் உடனே கேட்டவனே அது எப்படி, அதாவது நீங்க அதாவது அவருக்கு 16 பேர் எம்எல்ஏ வேணும், அந்த ஆதரவை நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, இந்த பக்கம் வந்து இவர் தலித் சமூகத்துக்காக போராட்டி இருக்காரு, இவருக்கு முதலமைச்சர் கொடுக்க மாட்டீங்க, அப்படி வந்து இத்தனை வருஷமா ஆண்ட பரம்பரை அண்டா பரம்பரை இவங்க தான் நம்ம எதிரி அப்படின்னு சொன்னவங்க காலியை போய் நக்குவீங்க அப்படின்னு சிவி சண்முகம் சொல்ல அங்க ஒரு கைகலப்பே நடந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நிறைய அடிபட்டது. இதுதான் உண்மை, கரெக்டா இல்லைங்களா? அதாவது இந்த மாதிரி போகும்போது அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, உடனே நம்ம தாவேக்காரனுங்க அங்கங்க எப்படின்னா பேச்சுவார்த்தை கடுமையா நடக்குது, சிபிஎம் கிட்ட நடக்குது, விசிகா கிட்ட நடக்குது, கம்யூனிஸ்ட் கிட்ட ஐஎம்எல் கட்சி கிட்ட நடக்குது, முஸ்லீம் லீக் கட்சி கிட்ட நடக்குது, அத்தனை பேச்சுவார்த்தை நடந்து தோல்வியிலே அடையுது. இது 2 நாளா இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. என்னடா நடக்க போகுதுன்றது பரபரப்பா ஓடிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. இந்த 2 கலவர கண்ணிகளும் கலவரம் பண்ணதுனாலதான் இத்தனை ப்ராப்ளமும். ஆக எப்படி பார்த்தாலும் விஜய் ஆட்சி அமைச்சிடவே கூடாது அப்படின்னு இந்த 2 கலவர கண்ணிகளும் உறுதியா இருந்தானுங்க. யாருன்னா நம்ம குளத்தூர் கோபாலும் நம்ம மோட்டு பத்தில் அங்குளம். இந்த பக்கம் நம்ம குளத்தூர் கோபாலு சிபிஐ சிபிஎம் விசிகேவை இவங்க எல்லாரையும் வந்து வெளியிருந்து ஆதரவு நீங்க கொடுக்க கூடாதுன்னு இந்த பக்கம் இவர் தடுத்து வைக்கிறது. அந்த பக்கம் நம்ம மோட்டு பத்தில் அங்குல சிவி சண்முகம் வந்து அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு போகும்போது அவரை வந்து ஒரு ரெசார்ட்ல பூட்டி வச்சுட்டு அங்கே குத்த வச்சு உட்காந்து நம்ம மோட்டு பத்தில் அங்குல இல்லைன்னா அவர் அண்ட்ராய்ட் ஹவுஸ் அவுத்து விட்டு அடிப்பானுங்கல்ல, அதனால வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து ஒரு பக்கம் உட்காந்துனாரு. இப்படியே கலவரம் பண்ண மக்கள் இங்க சுதாரிச்சிட்டாங்க. என்ன கதைனா எப்படி உங்க மக்களை வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்து கெடுக்க பாக்குறாங்கன்றத மக்கள் வந்து சுதாரிச்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செருப்பால் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, எல்லாரும் செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியா எல்லாம் பறக்குது. இதை சுதாரிச்சு இவங்க 2 பேரும் என்னடா பண்றதுன்னு குழம்பிட்டே இருக்கும் போது ஒரு வழியா மன உறுதியோட சிபிஎம் சிபிஐ கட்சி விசிகே இவங்க எல்லாமே போயிட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு 120 தொகுதி பெரும்பான்மையை வந்து வகிச்சு அவர் வந்து ஆட்சி அமைக்க வைக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? உடனே நம்ம நதியா தம்பி பழைய போல வந்து 6 ரூம்ல போயிட்டு ஆளையே 6 ரவுண்டு சுத்தி சுத்தி ஆட ஆரம்பிச்சு
டார்ச்சர் குமுறி குமுறி அம்மா ஜலசஸ் ஊத்தி தூங்க வச்சாங்க தம்பிய. கரெக்டா இல்லையா? இப்படிதான் வந்து ஆட்சி அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சதி திட்டம். ஒரு மனுஷனை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை இவ்வளவு சதி திட்டம் தீட்டி எப்படியாச்சும் அந்த மனுஷனை வந்து என்ன பண்ணணும், ஆட்சியை வந்து அமைக்க விடாம ஆக்கிரனா. இந்த அவதூறு பரப்பினா அவதூறு பரப்பி தான். இத்தனை காலமா ஆண்ட பரம்பரை, அண்டா பரம்பரை, குண்டா பரம்பரைன்னு சொல்லிக்கின்னு இவங்க ஏன் எதிரி, அவங்க ஏன் எதிரின்னு ரெண்டு பேரும் மாத்தி எதிரின்னு சொல்லிக்கின்னு மக்களை ஏமாத்திக்கிறீங்க. நீங்க மக்களை தான் எதிரியா நினைச்சிருக்கீங்க எவ்வளவு நாள். மக்களே இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது அடுத்த எலெக்ஷன்ல 234 தொகுதியிலும் ஜெயிக்க வைக்கிறோம். கரெக்டா இல்லைங்களா? இந்த மனுஷன் ஆட்சி செய்யறதை பொறுத்து இந்த வந்த ஒரு மாசத்துல எவ்வளவு செஞ்சிருக்காருன்றது நமக்கு தெரியும். நேற்று சிங்க பெண்கள் சிறப்பு படை, அதுக்கு முன்னாடி 717 ஒயின் ஷாப் கடையை மூடி இருக்கு. இவ்வளவு கஞ்சா பறிமுதல், அது இதுன்னு 267 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மாசத்துல இந்த மனுஷன் மேல அத்தனை விமர்சனம் யாருன்னு பார்த்தா நம்ம கச்சட்டி பட்டாப்பட்டி வீரர்கள் தான். கரெக்டா இல்லையா? அவங்களாலதான் இந்த அவதூறுலாம் பரப்ப முடியும், வேற வழி இல்ல. இதனாலதான் இந்த மனம் பொறுக்க முடியாம அப்பனும் முடியும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எந்த இழவு வீடு போனாலும் சரி, கருமாதி வீடு போனாலும் சரி, கல்யாண வீடு போனாலும் சரி, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஒப்பாரி வைக்கிறது கூச்சமே இல்லை கொஞ்சம் கூட. இதோட பின்னணி இதுதான். இப்படிதான் சதி திட்டம் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே பரம எதிரி சேரலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. யாருக்காக? இந்த ஒரே மனுஷன் மேல இருக்கிற ஒரு பயத்தினால. மக்களே புரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோல வந்து இவங்களை அவுத்துட்டு அடிப்போம். அது வரைக்கும் உங்களால விடை பெற்றுக் கொள்கிறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா